ஆள் இல்லாத ரோட்டில் தனியாக ஒய்யாரமாக வந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் பேர் விஸ்வா. இவர் ஒரு வேலை இல்லாத இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். வழக்கம் போல் வேலை எதுவும் கிடைக்காததால் ஒரு கதை ஒன்றை வச்சுக்கிட்டு தானும் ஒரு டைரக்டர்னு நம்பிக்கிட்டு ஒரு ஹீரோயினை தேடி அலைஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். புறம்போக்கு, ரோட்டில் வர போகிற பொண்ணுங்கள்லாம் பேனு பார்த்துட்டு வந்து என்னை இடிச்சிட்டு நீ ஓவராக பேசுகிறியா? அவ்வளோதான் உனக்கு. வாயெல்லாம் வச்சிருவோம் ஓவராக பேசுனா. எங்கே உடையதா பார்ப்போம், உடச்சி காட்டு. என்ன பாஸ், ஒரு பொண்ணை போய் கை நீட்டி அடிக்க போகிறீங்க? யாரா நீனா ஹீரோவனி இந்த பொண்ணை காப்பாற்றி வந்திருக்கா? இல்லை பாஸ், நான் ஒரு டேரக்டர் தான். ஆனால் இவங்களை பார்த்தோன்னே ஹீரோ ஆகலான்னு தோணுது. பாஸ் ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை போக சொல்லிடலாம், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். தங்கம் நீ போம்மா, மாமா கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். உங்கள் மாமாவை வர வச்சு சண்டை போட போகிறீங்களா? டக்குன்னு கால் பண்ணுங்க ஜி. மாமான்னு சொன்னது என்ன? செருப்பு பிஞ்சிரும். யாருடா மாமா? என்னடா நடக்குதுங்க? பாத்தியா, அவரே டென்ஷன் ஆகிட்டாரு. பார்த்து கொஞ்சமாக அடிச்சுட்டு விட்டுருங்க. ஏற்கனவே நிறைய அடி வாங்கின மாதிரி தான் இருக்கான். யார் பெத்த பிள்ளையோ நமக்காக அடி வாங்குறான். The next day. புஜிக்குட்டி. புஜ்ஜுக்குட்டியா? என் பேர் புஜ்ஜுக்குட்டிலாம். அப்புறம் பூனைக்குட்டியா? குட்டிக்கிட்டின்னு சொன்னேன், கொன்னுடுவேன் உன்னை. நீ ஆல்ரெடி உன் பார்வையில் எனக்கு கொண்டு தாங்கிற. ஐயோடா. இதோ வரேன் இரு. ஹலோ, உனக்கு வெஸ்டர்ன் டாப் நல்லா இருக்குதுடா. சிரிக்காத, இன்னும் க்யூட் ஆகுற. சிங்கிளாக கமிட்டடா? நான் கமிட்டட் தான். கோல் அடிக்கணும்னா கோல் கீப்பர் இருப்பாங்க தான், நம்ம தானே ஊற்றி விட்டு அடிக்கணும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நானும் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப நேரமாக பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாரமாக சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. என்னன்னு யோசிச்சு பார்த்தா மைண்டு ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து போகிறீங்க. ஒரு வாரமாவா? ஆமாங்க, ஒரு வாரமாக. ஏன் தான் இப்படி போய் சொல்கிற? நேற்று தான் என்னை பார்த்தேன், அதுக்குள்ளே ஒரு வாரமாவா? ஒரு நாளே ஒரு வாரம் மாதிரி போகுது. ஐ லவ் யூங்க. அது எப்படிங்க, பசங்களுக்கு மட்டும் பார்த்த உடனே லவ் வந்துடுது? அதாங்க பசங்க. சரி, என் பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதுங்க. பேர் கூட தெரியாத ஒரு லவ்வா? ஆனால் உங்கள் பேரையா லவ் பண்ணுறேன், உங்களை தானே லவ் பண்ணுறேன். நல்லா பேசுகிறீங்க. சரி வாங்க, பக்கத்தில் பார்க் இருக்கு, அங்கே போய் பேசலாம். நான் யாருன்னு தெரியுமா? என்ன போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். யார் நீங்கள்? எங்கள் அப்பா பேர் என்னன்னு தெரியுமா? அதான் யார் நீங்கள்? எங்கள் அப்பா பேர் ஆண்டனி தாஸ், எங்கள் அண்ணன் பேர் லியோதாஸ். அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஓ அப்படியா? நான் யார் தெரியுமா? எனக்கு ஒரு அண்ணாங்க, அவன் பேர் லியோ பட வைப்ல இருக்கியா? நீ மட்டும் லியோ தங்கச்சி சொல்லலாம், நான் மட்டும் ரோலக்ஸ் தம்பின்னு சொல்லக்கூடாதா? அப்போ என்ன பிடிக்கலையா? உங்களை பிடிக்கலன்னா இந்த பார்க்கில் வந்து உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். இப்போ பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த லவ்வர் ஃபர்ஸ்ட் சைட்லலாம் நம்பிக்கை இல்லை பெருசா. பட் உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இங்கே வெயில் அடிக்குது, அங்கே போய் உட்காந்துக்கலாமா? ஃபஸ்ட்டு உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? ஏன் தெரியாது? உன் பேர் கார்த்திக், நீ படித்தது இன்ஜினியரிங், அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் ரேவதி, உனக்கு பிடிச்ச ஹீரோ அஜித், பிடிச்ச ஹீரோயினி நயன்தாரா. நீ மொத்தமாக 2 இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுற. அந்த 2 இன்ஸ்டா ஐடியிலையும் மொத்தமாக 5 பொண்ணுங்களை மட்டும்தான் நீ ஃபாலோ பண்ணுற. அதில் 2 உன் தங்கச்சி, ஒரு அக்கா, அப்புறம் உன் ஃப்ரெண்டோட பாப்பா 2 பேர். இதிலருந்தே தெரியுது நீ பொண்ணுங்க விஷயத்தில் எப்படின்னு.
பசங்க தான் பார்த்த உடனே லவ் பண்ணுவாங்க, ஆனால் பொண்ணுங்க பொறுமையாக யோசிச்சு தான் லவ் பண்ணுவாங்க. லவ் மட்டும் யோசிச்சு பண்ணுறீங்க, பிரேக்கப் மட்டும் யோசிக்காமல் பண்ணிடுறீங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லை. நீங்கள் உடனே எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரியே நினைக்காது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, நானே சொல்கிறேன். என் பேர் ஜெனி. நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச ஹீரோ விஜய், ஹீரோயினி அன்சிகா பிடிக்கும். பால்கோவானா ரொம்ப இஷ்டம். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் ஜெசிக். அதான் லவ் செட் ஆயிடுச்சுல, கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே.